பாத்துக்கிறாங்க. அப்ப வெங்காயம் முன்னாடி நெடுநேர நின்றதானே பார்க்கிற போது நங்கமார்கள் மாளிகைக்குள்ளே கொஞ்சி கொளாவிக் கொண்டு, குழந்தையா கோப்பியா தோண்டி கூப்பிட்டியா அல்ல குழந்தையா அப்படி என்கிற போது அப்ப வெங்காயம் முன்னாடி சொல்ற, ஐயோ நங்க அப்பளையா முடிச்சு கத்துறனே கூப்பிட்டியான்னு ஏட்டுக்கு அப்படி இருக்கிறீங்களே நங்க வாங்க போலாம் வாங்க. எங்க வாங்க அந்த மாதிரி தேடிட்டேன். போய் ஒரு வேலை முதல்ல என்ன மாதிரி உயிரோடு இருந்தா எங்களை தூக்குனு வச்சுக்கு துண்டு செய்து எடுத்து அரை செஞ்சிருவாங்க. இல்ல அப்படி நீ கண்ட கனவுகள் எல்லாம் வச்சுட்டு போன அடையாளம் மாதிரி ஒரு வேலை மாண்டு இருந்தா நீயும் அங்கேயே மாண்டு முடிச்சிருங்கிற. அப்ப நாங்க அங்க இடத்துக்கு வருது நீங்களும் மாறு நாங்க வரல. நீ போ, நீ உனக்கு வேணும்னா போடா. நீ வேணுமனா உங்க அண்ணன் வேணுமனா நீ போ, நாங்க வர முடியாது அப்படின்னு மாளிகைக்குள்ள இருந்து சொன்னார். அது கேட்ட வெங்காய் மாளிகை முன்னாலும் ஒரு கல்லுனாலும் கடவுளும் உள்ளுனாலும் முருசன் என்பதை மறந்து வர முடியாதுன்னு சொல்றீங்களே நங்க மதுரைகளா, உங்களை நான் இப்படியே வல்லின்னு சொல்றீங்கன்னு விட்டு போட்டு எங்க நம்மார தேடி போனால் சரி, ஒரு சமயம் கண்ணமாறு மாண்டு இருந்தா நானும் அதே இடத்துல மாண்டு மடிஞ்சு போயிருக்கேன். உண்மைதான். அப்ப நீங்களே ராசா நானே மந்திரிக்கு நானேன்னு இந்த வளநாட்டில இருந்து கொண்டுதானே நீங்க ராட்சியம் சொல்லி ஆளுவீங்க. அப்படி தெரிஞ்சா ஊருக்குள்ளே போறவை வாரவை 4 பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, அண்ணமாறு இருக்கிற வரைக்கும் நுடையாக்கவன் தாமரக்கவனிச்சின்னு அவை இருக்கிற போது எப்படி இருந்தது, சரி அவைய மக்கமாறு உணர்சங்கர் வந்த விற்பாடு எப்படி இருந்தது, அர்த்தமத்தும் அதிகாரங்கள் நீதி தவறாம இருந்தாங்களே, இன்னைக்கு மருமக்கமாறு வந்து இப்படி தெரியறாங்களே, இது நினைக்குமா? வல்லவன் பொண்டாட்டி இந்த வழியெல்லாம் தெரிகிறாரே, இந்த நல்லவன் பொண்டாட்டி இந்த நாடெல்லாம் தெரிகிறாரே அப்படின்னு சொன்னார். காரம் பொறுக்காத ஒரு காலான வம்சத்திலே பிறந்து சொல்லு பொறுக்காத சூரியகள வம்சத்திலே பிறந்து நம்மளுக்கு இது ஒரு இழிவு சொல்லா போகுமே, இவர்களை விட்டு விட்டு தாங்க போகக்கூடாதுன்னு எங்க வெங்காய மாளிகை முன்னால நின்றுதானே கைலாசம் பொன்னாம்பலம் தேவர்வாளும் தேவலோகத்திலே சென்று ஊசியோன தவசிலே 9 ஆண்டுகளும் வாசிமுன தவசிலே 12 ஆண்டுகளும் பாரத்தவம் புரிந்து வரமாக வரமிருந்து தவமாக தவம் இருந்து அந்த தவத்தனாலே நாங்கள் பிறந்தது உண்மையானா, கற்புடைய மங்கை நான் தாராள வத்தனையாக இருக்கிறது உண்மையானா, இந்த வட்டோர் அரமணையத்தனையும் தானே ஐயோனைக்கு பத்தின்னு எங்க பத்தினி ஜாபம் மீட்டா பத்தினி பிறக்கிற போது அக்கறை சென்றோடு பிறந்தவர், அக்கறை
அக்னி சென்றை அள்ளி வீசினார். அந்த அரவணை எல்லாம் அக்னி சூழ்ந்துதான் எரிகிறது. அந்த நேரத்திலே எங்க தங்காய் மாளிகைக்கு முன்னால நின்று இப்பவே அண்ணா நான் கண்ட கனவு கைமேல் பழிச்சு விட்டதுங்களே. இந்த மற்றொரு செங்கல் கட்டடம் எல்லாம் சிதறி விலகுதுங்க, கருங்கல் கட்டடம் எல்லாம் களைஞ்சுழுந்து வேகுதே அண்ணா. நான் தான் தரமானே மாளிகைக்கு 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 ஐயோ போராடி அண்ணர்களுக்கு எம்போதி என்னருக்கு அறிவில்லை என்று இருந்தால் இல்லையா எம்போதி என்னருக்கு இன்னைக்கு அறிவு வந்து நேர்ந்ததென்ன அறிவு வந்து சுத்தி வளைச்ச கட்டு நீங்களே நீங்க கட்டின கொட்டை தொட்டிக்கு சங்கரன்மாருக்கு நாளுக்கு உறவு இல்லை என்று இருந்தங்க உறவு இல்லை. ஐயோ எனக்கு இந்த கொட்டார தொட்டிக்கு என்னோட குமார சங்கரன்மாருக்கு குமார சங்கருக்கு குமார சங்கரன்மாருக்கு சாமிக்கு உறவு வந்து நேர்ந்ததென்னோ உறவு வந்து இந்த அரவணை முன்னாலே அழுது புலம்புனார். அப்படி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கும் போது எங்க தங்கம் தனிமையில்தானே ஆலோசனை செய்து பார்த்தாங்க. ஆனா நாம் இப்படி அழுதுகிட்டே இருந்தா அக்கறை சூழ்ந்து மட்டும் ஒரு அரவணையெல்லாம் பத்தி எரிகிற போது நங்கமார்கள் வெந்து வெண் சாம்பலாகி விடுவார். ஆனால் வெந்து வெண் சாம்பல் ஆனாலும் கூட எங்க அண்ணமார் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து எங்க அண்ணமார்களுக்கு விரிக்கக்கூடிய முந்தானி நங்கமாறு கிடைக்கிறாங்க. ஆமா, அந்த முந்தானி சிறகானது தானே வேகாமல் இருக்க வேண்டும். எங்க அண்ணமாறு கட்டுனாங்களே அந்த மங்கிலிய வேகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் மாயவனை நினைத்து பத்தினியான் என்பது மெய்யானா வார மலையானது ஒழிய வேணும் எம்பிரமா மாயவா அப்படி என தங்காய் சொல்லி அழுகும் போது
எம்பெருமா மாயவனுடைய அருளாலே அந்த நேரத்துல தானே வாயு தேவன் வரணதேவன் வந்து ஒளிந்தார். அக்கினி எல்லாம் அவிகிறது. இந்த அக்கினி எல்லாம் அவிகிற போது எங்க தங்காய் அரமனைக்குள்ளே போனார். ஆமா, அம்மனி போகாதீங்க, சுட்டு வச்சு போகாதீங்க, இல்லை அக்கினி எல்லாம் அவிஞ்சு விட்டதாடி இது போய் பார்க்கும்போது அன்னமாறு கட்டணம் மங்கிலியும் வேகாம இருக்குது நங்கமாருடைய கழுத்துல. அதே நேரத்திலேயே அன்னமார்களுக்கு விரிக்கக்கூடிய முந்தானி நங்கமார்களுடைய முந்தானி சேலை வேகாம இருக்குது. அப்ப நங்காய் பார்த்து விட்டு அந்த முந்தானி சிறகை எடுத்துத்தானே நங்கமார்களுடைய அஸ்தி எடுத்ததிலே முடிந்து கொண்டு அண்ணன் கட்டினும் மங்கலியத்தை தானே எடுத்து மடியிலே வைத்துக் கொண்டு அந்த மாரியை விட்டு எழுந்தும் மங்கை வெண்ணாகை விட்டு புறப்பட்டு வந்தார். மாண்டாலும் சரி மீண்டாலும் சரி சரி எங்க அண்ணனை நான் பார்க்காமல் ஒரு கால் முடி இருக்க முடியாது. புறப்படும் போது அணிப்பெண்டுகள் பணிப்பெண்டுகள் 32 பேர்கள் அளவா இருந்தாங்க. அந்த அணிப்பெண்டுகள் பணிப்பெண்டுகள் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஆமா, அப்படி வரும்போது தங்காய் சொல்ற அடியே தோழிகளா, அம்மணி நீங்க எல்லாம் உங்க தாயோட பிள்ளையோட வீட்டுக்கு போய் போலைங்க. அம்மணி நான் போய் எங்க அண்ணமார்களை கண்ணிலே காங்க வேணும். எங்க அண்ணமார் உயிரோடு இருந்து நான் அழைத்துக் கொண்டு வந்தால் பிற்பாடு வந்து உங்களை நான் அழைத்துக்க கூப்பிடுறேன். அம்மணி இந்த அண்ணமார் அப்படி மாண்டு இருந்தால் அதே இடத்துல நான் நாக்கப்படுகிற நல்லுயரை மாய்ப்பு நீத வர மாளிகை திரும்பி வரமாட்டேன். அதனால அப்படி மாண்டுட்டா எங்கூட வந்துட்டா நீங்க தானே அனாதிய போயிருவீங்க. அதனால வேண்டாமம்மா, உங்க தாயோடு பிள்ளையோடு போய் போலைங்க. இதுவரையில் என் இடத்துல இருந்ததுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் வெந்து வெண்சாமல போயிடுது, எல்லாம் முடிஞ்சு போச்சா. இப்போது என்கிட்ட இருக்கக்கூடியது பாருங்க அண்ணமார் கிட்ட மங்கலியம் இருக்குது. அதனால இந்த மாங்கலியத்தை கொண்டு போய் வச்சு வருஷத்துக்கு ஒரு முறை எங்க அண்ணனுடைய நினைவாக இதை ஒரு மாங்கலிய நோம்பியாகவும் அல்லது கொடாக்கரியாகவும் இப்படி வெற்றி நீங்கள் தானே கும்பிட்டு வந்ததும் ஆனால் களியுள்ள வரையிலும் இந்த காராள மக்கள் உள்ள வரையிலும் இது காரணம் விளங்கி வரும். கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு குறவு வந்த நேரா பற்றி பெருகி வாழ்ப்பான வங்கி வரும், எந்த குறவும் வராது. அப்படி எனதங்காய் வாக்களித்து விட்டு அந்த அணிப்பண்டக மணிப்பண்டகளை எல்லாம் திருப்பி அனுப்பி வைத்து விட்டு ஒன்றி ஒருமையாக அப்ப என்ன வீரம் பாராளம் இது சமயோ அண்ணா அண்ணா
காடும் மலை வனம் வனாந்தரங்கள் வனாந்தரங்கள் இதையெல்லாம் கடந்து வர 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 ஆனால் காவேரி காசி கரையை கண்ணிலே கண்டார் அடடா நங்கமார்களுடைய அஸ்தியானது மடியில் இருக்கிறது இதையானது அந்த ஆக்களை விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு நங்கமாருடைய அஸ்திகளை கொண்டு வந்து காசி கரையில் தானே கரைச்சு விட்டு விட்டு